அடுத்த எலெக்ஷன்ல கம்யூனிஸ்ட் விசிகேனா இருக்காது. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு 50% கட் ஆயிடுச்சு ஓட் பேங்க். அடுத்த எலெக்ஷன்ல அவங்க இருக்க மாட்டாங்க. மக்கள் வந்து மேண்டேட் கொடுத்துருக்கிறது விஜய்க்கு தான். புரியுங்க, பெரும்பான்மையா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சு தான் நம்ம மக்களின் மனநல ஓட்டமே இருக்கும். இப்ப அடுத்த எலெக்ஷன் நடந்துச்சுன்னா இவர் ஜெயிப்பாரா, இந்த நிறைய பேர் இந்த விமர்சகர் பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருந்தாங்க அன்டெஸ்டட்னு. ஓகேங்களா, இப்போ வைக்கிற ஷாக்கே நாங்க தான். இந்த ஷாக்ல என்ன டெஸ்டர் வச்சிடாத எரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு நாங்க வந்து டெஸ்டட். கம்யூனிஸ்டா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல இன்னைக்கு மக்கள் மேண்டேட் கொடுத்திருக்கிறது ஒன்லி விஜய்க்கு தான். அதுவும் தோத்தாலும் பரவாயில்ல விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி போட்ட ஓட்டுலயே அவர் ஜெயிச்சுட்டாருன்னா அடுத்த வாட்டி அவர் ஜெயிப்பாருன்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க எங்க இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுன் அண்ட் ஹெட்லைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ ஆனார்னு, ஏன் லாயர் ஆனார்னு போட மாட்டாங்க, டாக்டர் ஆனார்னு போட மாட்டாங்க. ஆனா விஜய் கட்சியில ஒரு ஆட்டோ டிரைவர் ஆயிட்டாருங்கிறத போடுறாங்க. அதுதான் வந்து சொசைட்டியோட சோஷியல் ஸ்டேட்டஸ். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் த கவர்மெண்ட் வித்தவுட் கரப்ஷன், கான்ட்ராக்ட் வித்தவுட் கமிஷன் அப்படின்றத ரன் பண்ணணும்னு நினைச்சு திருச்சி கிழக்கு அவர் வந்து கைவிட முடிவெடுத்தது அப்படிங்கிறது சரியான ஆப்ஷனா? ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இல்லமேட்டு பண்ணுங்க. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆக போகுது. ஓகேங்களா, நம்ம இன்ட்ரம் கவர்மெண்ட்ல இருக்கோம். போன கவர்மெண்ட் வரைக்கும் தான் பொய்யா சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்து தலைமையில இருந்து எந்த விதமான அறிவிப்பும் வரல. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஸ் அ வாக்காளராக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதி எப்போதுமே சிஎம் தொகுதியாக இருக்கணும்னு நினச்சிட்டேன். இன்னொன்று ஒரு கான்க்ரீட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர்களாக இருந்தவர்கள் நிறைய பேர் பட்டுன்னு விழுந்துட்டாங்க. ஆனாலும் இப்போ கேஎன் நேரு அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து துறைமுகம்ல பார்த்தா சேகர் பாபு அவர்களுக்கு வந்து விக்ட்ரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இவங்களால ஜெயிக்க முடிஞ்சது, ஏன் மற்ற அமைச்சர்களால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது வந்து எனக்கே வந்து இதில் வந்து ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா ஏன் கால்குலேஷன் படியே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 140 160 வந்து தாவேக்காத்தோடுன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு வந்து கரெக்டாக 50 சீட்டே வந்துச்சு. திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 சீட்டு தான் சொல்லியிருந்தேன். இந்த கேப் வந்து ஃபில்அப் பண்ணது திமுக எடுத்தாங்க. இந்த திமுக ஜெயிச்ச இடத்துலன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே காசு உள்ள ஆளுங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தாவேக்கா வேட்பாளருக்கே காசு கொடுத்து சரியா கடைசி கட்டத்தில் வேலை செய்யாம திமுக ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்றாங்க. சில இடத்துல அராஜகத்துல பண்ணியிருக்காங்க, சில இடத்துல காசு கொடுத்து ஜெயிச்சாதான் எனக்கு தகவல் வந்துச்சு. சில இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டிஎம்கே வேட்பாளரோட தம்பிக்கு வந்து தாவேக்கால சீட்டு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? அதை நான் இப்போ யாரும் சொல்லலை. அந்த அனாலிசிஸ்னால் வந்து தலைமை தான் பார்க்கணும். தாவேக்கா வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தாவேக்காவை வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லி நம்ம வந்து குறிப்பிடுறாங்க நிறைய இடத்துல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸின் பல முகங்கள் வந்து தாவேக்காக்குள்ள இந்த போஸ்ட்டுக்குன்னா வரப்போகிறாங்க, அந்த போஸ்ட்டுக்குன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த போஸ்ட்டுக்கு இவரை பிடிச்சிருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கு அவரை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. வணக்கம். திருமாவளவன் அவர்கள் வந்து அடுத்தடுத்த பிரஸ் மீட்ல சொல்லும்போது விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசுறாரு அப்படின்னு டைட்டில் வச்சு பார்த்தா கூட உள்ள போய் பார்த்தா அவர் வந்து நாங்க இன்னும் முடிவு செய்யல அப்படி, அதாவது விஜய் கூட வர மாதிரி ஒரு மோஸ்ட் பாசிபிலிட்டி இருக்க மாதிரி அவர் பேசல. நான் இப்பயும் சொல்றேன், அதாவது இவங்க இல்லாமையும் எப்படி ஜெயிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம கவர்மெண்ட் எப்படி ஸ்டேபிள் பண்ணிக்கணுங்கிறத நான் சொன்னேன். புரிஞ்சுங்களா? இவங்க இப்பயும் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் கம்யூனிஸ்ட் விசிகேனா இருக்காது. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு 50% கட் ஆயிடுச்சு ஓட் பேங்க். அடுத்த எலெக்ஷனில் அவங்க இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் இந்த குறைஞ்ச காசுக்காக நீங்கள் வந்து திமுக அரசோட நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா, புரிஞ்சுங்களா, நெக்ஸ்ட் எலெக்ஷன் நீங்கள் எலெக்ஷன் குரோத்தையும் நீங்கள் பார்க்குறேன்னு உங்கள் பேட்டிங்களை நாங்கள் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நாங்கள் நெக்ஸ்ட் எலெக்ஷன் எப்படி போகுதுங்கிறதே நாங்கள் யோசிக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் எலெக்ஷனில் சத்தியமாக சொல்கிறேன், இந்த கட்சிகள்லாம் இருக்காது, கட்சியே இருக்காதுங்கிறேன். புரிஞ்சுங்களா? கட்சியே இருக்காது. இவங்க எடுத்த வந்து அந்த 0.something% கூட இல்லாமல், புரிஞ்சுங்களா, நான் அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு கட்சியே இருக்காது. ஸோ அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படாதீர்கள். நீங்கள் ஆதரவு கொடுத்து உங்கள் கட்சியை வந்து நல்ல முறையில், ஏன்னா மக்கள் வந்து மேண்டேட் கொடுத்துருக்கிறது விஜய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. புரியுங்க, பெரும்பான்மையாக எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சி தான் நம்ம மக்களின் மனநல ஓட்டமே இருக்கும். இப்போ அடுத்த எலெக்ஷன் நடந்துச்சுன்னா இவர் ஜெயிப்பாரா, இந்த நிறைய பேர் இந்த விமர்சகர் பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருந்தாங்க அன்டெஸ்டட்னு. ஓகேங்களா, இப்போ வைக்கிற ஷாக்கே நாங்கள் தான். இந்த ஷாக்ல என்ன டெஸ்டர் வச்சிரு அதை எரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து டெஸ்டட் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா
இது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு அரசியல் அட்வைஸாக நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன பணம் தண்ணு கொட்டை போட்டிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சமயத்தில் வந்து பையன் சொல்கிறத அப்பா கேட்பாங்க, புரிஞ்சுங்களா? அந்த விதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் உங்களோட கம்மி தான் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் எலெக்ஷனில் இன்னைக்கு மக்கள் மேண்டேட் கொடுத்துருக்கிறது ஒன்லி விஜய்க்கு தான். அதுவும் தோத்தாலும் பரவாயில்ல, விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி போட்ட ஓட்டுலேயே அவர் ஜெயிச்சுட்டாருன்னா அடுத்த வாட்டி அவர் ஜெயிப்பார்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்கன்னா நீங்கன்னா எங்க இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கரெக்டு தானேங்க? இன்னைக்கு எல்லாருமே என்ன யோசிப்பாங்க, ஓகே நான் இப்போ எலெக்ஷன் நின்றுருக்கேன், ஓகேங்களா, என் சொந்தக்காரன் வருவாங்க, மாப்பிள்ள கொச்சிக்காத மாப்பிள்ள, நான் அவங்க கட்சியில் இருக்கிறேன், நான் அவங்கள்ட்ட ஓட்டு போட்டேன், ஆனால் அத்தை வந்து உனக்கு தான் மாப்பிள்ள ஓட்டு போட்டாங்க அப்படிம்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஓட்டு போடக்கூடாது, ஒரு இது ஒரு எனக்காகவும் ஒன்று போடணும், ஆனால் முழுமையாகவும் போட மாட்டாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நான் தோத்துருவேன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால நீ நிற்கிறங்கிறதுக்காக உனக்கு ஓட்டு போட்டேன்பாங்க. இது ஏன்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலை உங்களுக்கும் ஆகப்படும். ஏன்னா முகத்தில் சொல்கிறவன் வந்து நல்லவன், புரிஞ்சுங்களா? முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவன் கெட்டவன். நான் உங்கள் முகத்துக்கு நேராக சொல்கிறேன்னே தயவு செய்து கேட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உங்களை வந்து இந்த தாவேகா வந்து தாங்கும். இப்போ நீங்கள் போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்கள் கட்சியும் வளரும், உங்களோட பேரும் வந்து திரும்பி வந்து யூ கேன் ரீபேக் யுவர் நேம். இல்லைன்னா நான் சொல்கிறேன், தொடைக்கப்படுவீர்கள், அரசியல்லேருந்து நீங்கள் தொடைக்கப்படுவீர்கள்ன்றதை தட்டி சொல்கிறேன். நான் ரங்கராஜ் பாண்டியம்னா சொல்லலை, உண்மையிலே வந்து மக்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் சொல்லலை, மக்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. மனசுல பட்டதை உண்மையா சொல்றேன்னு தயவு செய்து கேட்டுக்கோங்க. அடுத்து விஜயோட வேட்பாளர்களை வந்து ஒரு இடத்துல பார்த்தா கோவை கவுண்டம்பாளையம், அங்க எம்எல்ஏ எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ராசி பலன் சொல்றவங்க, கிளி ஜோசியம் பாக்குறவங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால வந்து அவங்கள வந்து இப்படிப்பட்டவங்கள தான் எம்எல்ஏவா விஜய் வச்சிருக்காருன்னு சொல்றது. அதுக்கப்புறம் இங்க தாமு அவர்கள் வந்து அந்த கத்தி வச்சுட்டு கேக் வெட்டினாருங்கிறது. அப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது இது சின்ன இஷ்யூ தான்னாலும் அது விஜய் அவர்களுக்கு தானே, அவருடைய முகத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கங்கும் போது அவருக்கு வந்து கெட்ட பேர் தானே. ஏங்க ஜோசியம் சொல்றதுன்னு நீங்க தப்பான தொழில்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன எனக்கு பதில் தெரியாது. நான் தப்புன்னு சொல்லல, இல்ல கிளி ஜோசியம் பார்க்கறவங்க இப்படிப்பட்ட ஜோசியம் பார்க்கறவங்க கிளி ஜோசியம் பார்க்கறவங்க ஏதோ ஒன்று பார்க்கறாங்க, ஓகேங்களா? ஃபாரின்ல போயிட்டு வந்து கார்ட் பிக்கப் அண்ட் ஸோ ஈவில் அப்படிம்பாங்க. அவங்க ஒரு நீங்கள் ஸ்பெயின்னா போனீங்கன்னா ஒரு வட்டத்தை போட்டுவிட்டு அவங்களும் காடை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க, ஓகேங்களா? ஜோசியங்கிறது ஜோசியமாக பாருங்கள். அது வந்து நீங்கள் கட்டங்கண்ணு வரைஞ்சவங்க ஜோசியம் கரெக்டு, கிளி ஜோசியம் தப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது. ஜோசியம்னா ஜோசியம், அஸ்ட்ராலஜி இஸ் அஸ்ட்ராலஜி, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது அது நம்ம வந்து அது வந்து அவங்க ஒரு நம்பிக்கையில் அவங்க சொல்கிறாங்க, புரிஞ்சுங்களா? இப்போ நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கிறிஸ்டியன், நீங்கள் ஒரு ஹிந்து, நான் ஒரு நம்பிக்கையில் இருக்கேன், நீங்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க. உங்கள் நம்பிக்கையை நான் தொடர்றது தப்பாக தவறு இல்லையா? என் நம்பிக்கையை நீங்கள் தொடர்றது தப்பாக தவறு இல்லையா? அப்படிங்கும் போது அவங்க ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கலாம்? அது வந்து நம்ம அப்படியே தான் நம்ம எடுத்துக்கணும். அதை பற்றிய கமெண்ட்னா போட்டாங்கன்னா வந்து அதாவது ஏமாற்றி புடைக்கிற இந்த கட்சிங்களுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா, ஓகேங்களா, அவங்களுக்கு தோன்றதை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நினைக்கிறது பண்ணுறாங்க. நான் கடவுளை பார்த்ததில்ல, புரிஞ்சுங்களா? ஆனால் பிலீவ் பண்ணுறேன், புரிஞ்சுங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? பார்க்காத கடவுளை பிலீவ் பண்ணுறோம் ரெண்டு பேருமே, புரிஞ்சுங்களா? அவங்களுக்கும் ஒன்று பிலீஃப் இருக்குது, அவ்வளோதான். அது வந்து நம்ம வந்து தொழிலாக பார்க்கலாம், ப்ரொஃபஷனாக பார்க்கலாம், நீங்கள் வந்து இல்லைன்னா நம்பிக்கையாக பார்க்கலாம், இல்லைன்னா வந்து கடவுள் பக்தியாக பார்க்கலாம், நீங்கள் எப்படி வேணால் அதை பார்க்கலாம். ஸோ இந்த விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு அந்த பதிலை நான் சொல்கிறேன். நீங்கள் அது மற்றபடி கேட்டது அந்த பட்டாக்கட்டியில் வெட்டினது அப்படின்னு கேட்டோம், அதில் ஒரே ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு தவறான செயல் தான். அதை நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம திருத்தி கொள்ளணும். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க வாழ்க்கையில் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கங்க. தப்பாக நினச்சிக்க கூடாது, அவர் கூட தப்பாக நினச்சிக்க கூடாது, எனக்கு நான் குறை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது, ஓகேங்களா? ஒரு இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுன் அண்ட் ஹெட்லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ ஆனார்ன்னு இருக்கு. ஆட்டோ டிரைவர் வந்து நல்ல தொழில், நான் அந்த தொழில் தப்பாக சொல்லக்கூடாது. ஆனால் வந்து ஏன் லாயர் ஆனார்னு போட மாட்றாங்க, டாக்டர் ஆனார்னு போட மாட்றாங்க. ஆனால் விஜய் கட்சியில் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆயிட்டாருங்கிறத போடுறாங்க. அதுதான் வந்து சொசைட்டியோட சோஷியல் ஸ்டேட்டஸ், புரிஞ்சுங்களா? எப்படி மாறி இருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி மாறி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாயர் ஆயிருக்கான் எம்எல்ஏவா, ஸோ அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. டாக்டர் ஆயிருக்கான் எம்எல்ஏ, இன்ஜினியர் ஆயிருக்கான் எம்எல்ஏ, அது நடிகர் ஆயிருக்காரு எம்எல்ஏ, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ டிரைவர் ஆனதை வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸாக இன்க்ரிமெண்ட் ஆனதாக பார்க்குறாங்க.
ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணியிருக்காரு, புரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னன்னு சொல்றீங்க, அது தவறு தான், புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வித்தியாசம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து கத்தி கொடுக்குறீங்க, விஜய் அவர்களுக்கே கத்தி கொடுக்குறீங்க, ஓகேங்களா? அவரை யாராச்சும் வெட்ட போகிறாரா? ஸ்டாலின் அவர்களுக்கு கத்தி கொடுக்குறீங்க, அவர் யாராச்சும் வெட்ட போகிறாரா? உதயநிதி ஸ்டாலினுக்கு கத்தி கொடுக்குறீங்க, எடப்பாடிக்கு கத்தி கொடுக்குறீங்க, புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்கும் நீங்கள் கத்தி கொடுக்குறீங்களா? ஸ்டேஜில் வேலை கொடுக்குறீங்களா? குத்த போகிறாங்களா? இல்லை நீங்கள் வேல் கூட நீங்கள் சாமி ஐடென்டிட்டின்னு வச்சுக்கோங்க, கத்தி கொடுக்குறீங்களாங்க, வாள் கொடுக்குறீங்களா? வாளை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம என்ன வந்து இங்கே என்ன நம்ம என்ன வந்து அக்பர் பாபரா? இல்லைன்னா வந்து போராளிங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ பேனா கொடுக்கலாம், ஆனால் இந்த சிம்பிள் ஆஃப் கிங்டம் அப்படி கொடுக்கறது தான், புரிஞ்சுங்களா? அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டாக்கத்தி விஷயத்தை வந்து கேக் வெட்டக்கூடாதுன்னு வந்து இது ஒரு கல்ச்சரா இது சட்டப்படி குற்றம் கிடையாது, ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன். பட் ஆனால் அவர் செஞ்சது தான். ஆனால் என்ன, சொசைட்டி ஸ்டேட்டஸ் சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது இதை செய்யக்கூடாதுன்னு முன்னாடி நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா சின்ன பசங்க இதே மாதிரி பின்பற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை வந்து செய்யக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கு மேலேயும் கத்தி இருக்கும். நான் கேக் வெட்டுறதான கத்தி எடுத்துகிட்டு போனேன்னு அன்றைக்கி ஒருத்தன் சொல்லுவான். இவ்வளோ பெரிய கத்தி எடுத்துகிட்டு போய் நான் கேக் வெட்ட தான் எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னோன்னா எப்படி இருக்கும், புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் போலீஸ் வந்து முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்கிறாங்க, புரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி பட்டாக்கத்தியில் கேக் வெட்டுறது இதெல்லாம் தடுக்கிறாங்க. இது வந்து ஒரு சோஷியல் இம்பேக்ட் தான், புரிஞ்சுக்கலாம்? எடுத்துகிட்டு போய் வெட்டக்கூடாதுன்றது ஒரு லீகலாக வந்து எந்த விதமான பாரும் கிடையாது. பட் ஆனால் சோஷியல் இம்பேக்ட் தான். சோஷியல் இம்பேக்டாக இருக்கும் போது இப்போ வந்து நம்ம அண்ணன் செஞ்சது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் செஞ்சுருப்பாரு. தயவு செய்து நீங்களும் திருந்திக்கோங்கண்ணே, இந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆகிட்டீங்க, மக்களின் பொறுப்பாளர் நீங்கள், புரிஞ்சுக்கலாம்? மக்களின் சேவகன் நீங்கள், புரிஞ்சுக்கலாம்? மக்களின் சேவகனாக இருக்கும் போது முதல் சேவகன் நீங்கள் தான் அப்படின்றத பொறுப்பை மட்டும் நீங்கள் உணருங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏனா வந்து அவங்கவுங்க வந்து தலைமையில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க, ஓகேங்களா? இப்போ இல்லமேட்டு இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் த கவர்மெண்ட் வித்தவுட் கரப்ஷன், கான்ட்ராக்ட் வித்தவுட் கமிஷன் அப்படின்றத ரன் பண்ணணும்னு நினச்சி இந்த எக்ஸைட்மெண்ட்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்கண்ணே, யூனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா பக்குவம் தான் ரொம்ப வேணும், புரிஞ்சுங்களா? இந்த சின்ன பசங்கன்னா வந்து சினிமாக்கு என்ட்ரி ஆகும்போது ஆவுன்னு பேசுவாங்க, புரிஞ்சுங்களா? ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், தனுஷ் சிம்புனா எப்படி மாடியூல்டாக இருக்காங்க. சின்ன வயசில் பண்ணும்போது நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்பாங்க. ஆனால் ஒரு 2 படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா எப்படி ரொம்ப கம்போஸ்ட் ஆயிடுவாங்க, பார்த்தீங்களா? இப்போ நானே விமர்சனம் வச்சுருக்கேன், சிம்பு அவர்கள் வந்து இப்படி 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 இப்போ பயங்கரமாக பண்ணுவோம் அப்படி எனக்கு எதுனா நாடா இது ரொம்ப ரொம்ப ஆடுறாங்க அப்படின்னு. இப்போ எப்படி கம்போஸ்டாக இருக்காரு. இப்போ தனுஷ் வந்து சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாப்புல நான் பார்த்துருக்கேன். சினிமா நடிஞ்சு ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆன பிறகு ரொம்ப கம்போஸ்ட் ஆகிட்டாப்புல. முதல் படம் துள்ளுவதும் இளமை இது பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் பார்லரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி கம்போஸ்ட். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன எக்ஸைட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே இருந்திருக்கும், புரிஞ்சுங்களா? அதை நீங்கள் தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே, ஓகேங்களா? இதை வந்து இல்லமேட்டு எல்லாமே ஒரு விஷயம் இருக்குது. எல்லாமே வந்து நீங்கள் பப்ளிக் வந்து உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து விவிஐபி, அதனால வந்து இந்த எம்எல்ஏஸ்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க சேனல் வழியா கேட்டுக்கிறேன். பெரம்பூர் திருச்சி கிழக்கு 2ல விஜய் எதை செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது திருச்சி கிழக்கு ரிசைன் பண்றதா சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து திருச்சி கிழக்கு வாக்காளர் அப்படிங்கும்போது அப்போ வந்து திருச்சி கிழக்கு அவர் வந்து கைவிட முடிவெடுத்தது அப்படிங்கிறது சரியான ஆப்ஷனா? அது நீங்க வந்து திரும்பவும் நான் சொல்றேன், ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இல்லமேட்டு பண்ணுங்க. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆக போகுது, ஓகேங்களா? நம்ம இன்ட்ரம் கவர்மெண்ட்ல இருக்கோம். போன கவர்மெண்ட் வரைக்கும் தான் பொய்யா சொல்லுவாங்க, புரிஞ்சுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்து தலைமையிலேருந்து எந்த விதமான அறிவிப்பும் வரல. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அ வாக்காளராக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதி எப்போதுமே சிஎம் தொகுதியாக இருக்கணும்னு நினச்சிட்டேன். இன்னொன்று ஒரு காங்க்ரீட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுயநலத்தை மீறி ஒரு பொது நலத்துலையும் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு வந்து ஐடென்டிஃபைடாக பண்ணார்னா இட் இஸ் அ சென்டர் ஆஃப் தமிழ்நாடு. சென்ட்ரு நீங்கள் திருச்சியிலேருந்து எடுத்தீங்கன்னா எல்லா ஊருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4லேருந்து 5 மணி நேரம் பை ரோடு. ஸோ திருச்சி கிழக்கு அவர் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வரும்போது வந்து ஒரு பார்க்கும் போது, புரிஞ்சுங்களா? ஸோ பல மாவட்டங்களை அவர் கவர் பண்ணலாம். அங்கேருந்து பல மாவட்டங்களுக்கு அவர் போகலாம். அப்படிங்கும்போது இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். இங்கே அமைச்சர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் லிஸ்ட்டில் வந்து மெட்ராஸில் நிறைய அமைச்சர்கள் லிஸ்ட் வருது. நானே போட்டேன், ஒரு 6 அமைச்சர் வந்து மெட்ராஸ்லேயே வந்து கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு 6 அமைச்சர்கள் இருக்காங்க மெட்ராஸ்லேயே.
ஸோ அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து வேற டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஓகேங்களா, அந்த கன்வீனியன்ஸும் நல்லாயிருக்கும். அதுக்கு பொறுப்பாளர்கள் போட்டு, ஏன்னா முதலமைச்சர் தொகுதின்றனால பொறுப்பாளர்களை போட்டு நல்லபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி கொல்லைக்குள்ளே நிறைய ஒரு நல்ல ரிஃபார்ம் கொண்டு வரலாம். புரிஞ்சுங்களா? இட்ஸ் அ டெம்பிள் சிட்டி. டெம்பிள் சிட்டினா வந்து கோயில்கள் மட்டும் இல்லை, சர்ச்சஸ், மசூதிகள் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் டெம்பிள் சிட்டி நான் குறிப்பிடுறேன். அண்ட் இட் இஸ் அன் எஜுகேஷன் சிட்டி ஆல்சோ. அண்ட் வேர் யூ கேன் டேக் இட் அப் டு த நெக்ஸ்ட் லெவல். எல்லா மக்களும் சேர்ந்து வாழ்கிற ஒரே இடம் வந்து திருச்சி கிழக்கு. புரிஞ்சுங்களா? கிறிஸ்டியன்ஸும் ஈக்குவலண்டாக இருப்பாங்க, முஸ்லீம்ஸும் இருப்பாங்க, ஹிந்துஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடுவன்சி வந்து தமிழ்நாட்டிலே திருச்சி தான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே திருச்சி தான். மற்ற இடத்துல போனீங்கன்னா கிறிஸ்டியன் ஜாஸ்தியாக இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் இதாக இருப்பாங்க. இங்கே வந்து மோராலஸ் எல்லாமே வந்து ரொம்ப கலவையாக வந்து ரொம்ப சேம் ப்ரொபோசிஷனில் இருக்கிறது வந்து திருச்சி தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து அவர் மீன் பண்ணார்னா எல்லாத்தோட இஷ்யூஸையும் அவர் அட்ரஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரம்பூர் மாவட்ட செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சீட்டு கொடுக்கும் போதே சொன்னார், எனக்கு இந்த சீட்டை விட்டு கொடுத்தது இவர் தான் அப்படின்னு. ஸோ நவ் தேர் இஸ் அன் ஆப்ஷன். ஓகேங்களா? அவரே கண்டெஸ்ட் பண்ணலாம். அவர் சீட்டை விட்டு கொடுத்தாரு. இப்போ அதே சீட்டை வந்து அந்த மாவட்ட செயலாளருக்கே விட்டு கொடுக்கலாம். ஸோ தாவேக்கோட விசுவாசி, ஓகேங்களா, விஜய் அவர்கள வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வச்சிருக்காரு. ரீஎலெக்ஷன் வச்சாலும் ரொம்ப ரொம்ப வந்து 100% சான்ஸ் ஃபார் வின்னிங். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் வந்து அவர் ரிசைன் பண்ணணுன்றது தான் என்னோட கோரிக்கை. பட் வந்து திருச்சி கிழக்கில் தான் வந்து அவர் ரிசைன் பண்ணுறாரு. கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் திரும்ப அங்கே போட்டியிட போகிறாங்க. எனக்கு தெரியலங்க. எனக்கு வந்து நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். அதாவது தாவேகா கழகத்துலேருந்து சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நிறைய வேட்பாளர்கள் வந்து கம்மி டிஃப்ரென்ஸில் வந்து தோற்றுருக்காங்க. அதே பக்கம் இன்னொரு புறம் பார்த்தா அமைச்சர்களாக இருந்தவர்கள் நிறைய பேர் பட்டுன்னு விழுந்துட்டாங்க. ஆனாலும் இப்போ KN நேரு அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து துறைமுகம்ல பார்த்தா சேகர் பாபு அவர்களுக்கு வந்து விக்ட்ரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இவங்களால ஜெயிக்க முடிஞ்சது, ஏன் மற்ற அமைச்சர்களால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது இருக்கும். சில நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கடுமையாக, அதாவது தாவேகா வேட்பாளர்கள் வந்து எனக்கே வந்து இதில் வந்து ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா ஏன் கால்குலேஷன் படியே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 140 160 வந்து தாவேகா தொடுன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு வந்து கரெக்டாக 50 சீட்டே வந்துச்சு. திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 சீட்டு தான் சொல்லியிருந்தேன். இந்த கேப் வந்து ஃபில்அப் பண்ணது திமுக எடுத்தாங்க. இந்த திமுக ஜெயிச்ச இடத்துலன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே காசு உள்ள ஆளுங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இதில் வந்து இன்னொன்று வந்து என்னன்னா பணநாயகம் விளையாடப்பட்டது, அது உங்களுக்கு தெரியும். எல்லா ஓட்டில் வந்து 2000 ஆரம்பிச்சு 25,000 வரைக்கும் கொடுத்த ஒரே எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் தான். புரிஞ்சு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கேள்விப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில உறவினர்களை கவர் பண்ணி, ஓகேங்களா, அவங்களுக்கு இந்த கேண்டிடேட்ஸ்க்கே வந்து காசு கொடுத்து, தாவேகா வேட்பாளருக்கே காசு கொடுத்து சரியாக கடைசி கட்டத்தில் வேலை செய்யாமல் திமுக ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதை வேலிடேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தாவேகா தலைமை வந்து இது ஏன்னா தோத்தோம்னா வி ஹாவ் டு டூ அன் அனாலிசிஸ். ஏன் தோத்தோம்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு மார்க் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீட்டுக்கு எழுதுறீங்க, மார்க் குறைஞ்சிச்சுன்னா எங்கே நம்ம மார்க் குறைஞ்சிச்சுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோமா இல்லைங்களா? அப்படிங்கும் போது தோத்த இடத்துலனா வந்து ஏன் தோத்தோம், அதாவது ஜெனியூனாக நம்ம தோற்றுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி சேகர் பாபு ஜெயிச்சதுன்னா வந்து ரவுடித்தனத்தை வச்சு ஜெயிச்சாங்க. அவர் ரொம்ப இது பண்ணாப்புல, ஸ்ட்ரகிள் பண்ணி இது பண்ண. ஐ திங்க் மிஸ்டர் அசோக்குங்கிறவர் ரஜினி ரசிகர் மன்றத்துலேருந்து வந்து புரிஞ்சுங்களா, அவர்னா ரொம்ப ஃபேஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து விஜயகுமாருங்கிறவர்னா த்ரெட்டன் பண்ணாங்க. புரிஞ்சுங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சில இடத்துல அராஜகத்தில் பண்ணியிருக்காங்க, சில இடத்துல காசு கொடுத்து ஜெயிச்சாதான் எனக்கு தகவல் வந்துச்சு. சில இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஎம்கே வேட்பாளரோட தம்பிக்கு வந்து தாவேகால சீட்டு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா, அது நான் இப்போ யாரும் சொல்லலை. அந்த அனாலிசிஸ்னால் வந்து தலைமை தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லாமல் நான் யார் பேரையும் குறிப்பிட மாட்டேன். புரிஞ்சுங்களா, எனக்கு வந்து தகவலாக நான் வந்து தெரிவிக்கிறேன். ஸோ தட் லெட் தம் ஹியர் அண்ட் லெட் தம் ஒர்க் அவுட் ஆன் திஸ் திங்ஸ். ஸோ தோற்ற இடங்களில் நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு இன் எனி சான்ஸ் எனிதிங் மே ஹேப்பன். ரொம்ப நெக்ஸ்ட் வந்து வி ஹாவ் டு கரெக்ட் அவர் மிஸ்டேக்ஸ். நம்ம மிஸ்டேக்ஸை நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது மட்டும் ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் இன்னொரு வாட்டி நான் கேள்விப்படுறது வந்து ஒரு 50,000 போஸ்ட் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள்
இப்போ என் துறையில் எடுத்திங்கன்னா அட்வொகேட் ஜென்ரலு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு அந்த மாதிரி எல்லாமே ஃபில்அப் பண்ணோம். அதுக்கப்புறம் வாரியம் ஏகப்பட்டது இருக்குது. மைனாரிட்டி கமிஷன், நம்ம மைனாரிட்டி ரைட்ஸ்க்காக போராட்டிருக்காங்க. மைனாரிட்டி கமிஷனில் எல்லாத்தையும் போடணும். அப்புறம் வாரியம், டிஎன்பிசி சேர்பர்சன், மெம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து கவுன்சிலர்ஸ் எல்லாம் இனிமேட்டு தான் இது பண்ணணும், கட்சியில் நிப்பாட்டணும். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர்த்துக்கு கொடுக்கணும். இந்த 50,000 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தாவேகாவை வந்து பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட பி டீம்னு சொல்லி நம்ம வந்து குறிப்பிடுறாங்க நிறைய இடத்துல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸின் பல முகங்கள் வந்து தாவேகாக்குள்ள இந்த போஸ்ட்டுக்குன்னா வரப்போகிறாங்க, அந்த போஸ்ட்டுக்குன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த போஸ்ட்டுக்கு இவரை பிடிச்சிருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கு அவரை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. புரிஞ்சுங்க. ஸோ இதுனா இல்லமேட்டு நீங்கள் இப்போ இது வந்து மிஸ்டேக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மிஸ்டேக்ஸ்னால் வந்து நம்ம பார்த்து, ஏன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து மக்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்க மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து இட்ஸ் எ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டு, ஒரு செக்குலராக இருப்போம், எல்லாருமே ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஷுட் நாட் என்டர்டெயின் பீப்புள் ஹூஸ் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி. புரிஞ்சுங்களா? அதாவது ஏற்கனவே வந்து நான் சொல்கிறது தளபதி விஜய் சொன்னது தான். ஓகேங்களா? யார் வந்து சென்ட்ரலில் எதிரி? பிஜேபி, ஸ்டேட்டில் டிஎம்கே. அப்படிங்கும்போது அந்த பிஜேபி கொள்கை உள்ளவர்கள் வந்து இங்கே உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாது, ஊடுருவக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் வந்து அதை பதிவு செய்கிறேன். தேங்க்யூ.